உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். This video is presented by Prime Hold Up. சமீப காலமா தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய மக்களுக்கு இவ்வளோ விலை அதிகமா இருந்தா எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்ற யோசனையுமே இருந்துகிட்டு வந்தது. அப்போதான் இந்த டிஜிட்டல் கோல்ட் ஆப்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணாங்க. இதனால 10 ரூபாயில இருந்தே நிறைய மக்கள் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுல தங்கம் வாங்குறது ரொம்பவே சுலபமாக இருந்தது. ஏன்னா நம்ம தினம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ற நிறைய ஆப்ஸ் இந்த டிஜிகோல்டு கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம ஒரு 10 ரூபாயில இருந்து நம்ம தங்கத்தை இந்த ஆப் மூலமா சேமிக்கலாம். ஆனா அது நவம்பர் 8ஆம் தேதி செபி ஒரு அறிவிக்கை விடுச்சிருந்தாங்க. அதாவது அன்ஆத்தரைஸ்ட் ஆப்ல டிஜிகோல்டு வாங்க கூடாது அப்படின்ற ஒரு அறிக்கையை செபி அறிவிச்சிருந்தாங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திஸ் வீடியோ இஸ் பிரசன்டட் பை பிரைம் ஹோல்ட் அப். முதல்ல டிஜிகோல்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஜிகோல்டு, டிஜிட்டல் கோல்டு, இதுக்கு கோல்டு அப்படின்னு இன்னொரு பெயருமே இருக்கு. பிசிக்கல் கோல்டு அப்படின்னா நம்மளால கையில தொட்டு பார்த்து உணர முடியும். டிஜி கோல்டு ஒரு பேப்பர் கோல்டு மாதிரி நம்ம வர்ச்சுவலா டிஜிட்டல் கோல்ட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்ப நம்ம ஒரு ஆப்ல போய் டிஜிட்டல் கோல்ட சேவ் பண்றோம் அப்படின்னா 10 ரூபாயில இருந்தே இந்த மாதிரி சில ஆப்ஸ்ல கோல்ட் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம சிறிய ஒரு மில்லிகிராம்ல கூட இதுல கோல்ட் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எவ்வளவு கோல்ட் சேவ் பண்றோமோ அதுக்கு பிசிக்கலா அவங்க கோல்ட் ரிசர்வ் வச்சிருக்கணும். ஆனா வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. இதனாலதான் செபி இப்போ இந்த வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. அதாவது டிஜிகோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதா அப்படின்னா கிடையாது. செபி அத்தாரைஸ்டு கீழே நிறைய டிஜிட்டல் கோல்டு இருக்கு. அதாவது கோல்டு ETF, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு பாண்ட், எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு மட்டும் தான் செபி அத்தாரைஸ்ட் இருக்கு. அதாவது செபி இந்த டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ரெகுலேட்டரி பண்றாங்க. மீதி இந்த ஆப்ஸ் நிறைய ஜுவல்லரி ஸ்டோர்ஸ்ல கூட இப்ப சமீப காலமா நிறைய ஆப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே செபி ரெகுலேட்டரி கிடையாது. அதுக்கு எந்த ரெகுலேட்டரி பாடியுமே கிடையாது. ஒருத்தவங்க இந்த டிஜிகோல்டு ஆப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அது முழுக்க அவங்களுடைய ஓன் ரிஸ்க் மட்டும்தான். ஒருவேளை அந்த கம்பெனி திவால் ஆனாலோ இல்ல அந்த ஓனர் அந்த கம்பெனி விட்டு போனாலும் இதுக்கு செபி எந்த விதத்திலையும் பொறுப்பேற்காது அப்படின்னு இந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. முதல்ல எப்படி இந்த டிஜிட்டல் கோல்டு மக்கள் மத்தியில பிரபலமாச்சுன்னு பார்க்கலாம். கடந்த ஒரு வருடத்துல தங்கம் கிட்டத்தட்ட 60% மேல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அதனால இனிமேலும் தங்கம் கண்டிப்பா இதுக்கு மேல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய மக்கள் இந்த ஆன்லைன் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆன்லைன் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே எளிமையா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 10 ரூபாயில இருந்து தங்கம் வாங்கலாம். அதாவது இப்போ 1 கிராம் தங்கம் 12,000 கிட்ட நெருங்குது அப்படின்னா இப்ப எல்லாராலையுமே அந்த 12,000 கொடுத்து 1 கிராம் தங்கத்தை வாங்க முடியாது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லிகிராம் அப்படி மில்லிகிராம் கணக்குல கொஞ்சமா தங்கத்தை சேர்த்து வாங்கக்கூடிய அளவுல தான் இந்த டிஜிகோல்ட் ஆப் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இவங்க இந்த நம்ம சின்ன வாங்குற இந்த 500 மில்லிகிராம் தங்கத்தை கூட அவங்க பிசிக்கலா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்ற எந்த டேட்டா பேஸுமே நமக்கு தெரியவும் தெரியாது. இது வரைக்கும் அந்த கம்பெனிஸ் எதுவுமே அந்த டேட்டா பேஸை வெளியிடவே இல்லை. இதனாலதான் நிறைய பேர் இந்த ஆன்லைன் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால மக்களுக்கு தங்கம் மீதான மோகம் ரொம்பவே அதிகரிச்சதுனால யாரும் ஏமாந்துட கூடாது அப்படின்னு செபி இந்த வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. நிறைய பினான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்றது கேட்டு நிறைய மக்கள் பிசிக்கல் ஜுவல்லரியை தவிர்த்து இப்ப டிஜிட்டல் மூலமா போக ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா பிசிக்கல் ஜுவல்லரி இன்வெஸ்ட்மெண்டாவே பார்க்கப்படலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உண்மையுமே அதுதான். நம்ம பிசிக்கல் கோல்டு 1 கிராம் 12,000 ரூபாய் அப்படின்னு பார்த்தா கூட நம்ம அதுக்கு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கொடுத்து கூட ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து நம்ம அந்த 1 கிராம் கோல்டவே வாங்குறோம். ஒருவேளை இந்த கோல்டு நம்ம திரும்ப போய் ரீசேல் பண்றோம் அப்படின்னாலும் இந்த செய்கூலி சேதாரம் இது எதுவுமே நமக்கு திரும்ப வராது. அன்னைக்கு கோல்டு பிரைஸ் என்ன இருக்கோ அந்த பிரைஸ்க்கு மட்டும்தான் இந்த கோல்டை எடுத்துப்பாங்க. சோ பிசிக்கல் கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஆனா பிசிக்கல் கோல்ட்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டை நம்ம பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியும். நிறைய அக்ரிகல்ச்சர் லோன் இது மாதிரி நிறைய லோன்களுக்கு நம்ம கோல்ட பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்குறோம். நிறைய இந்திய மக்கள் கோல்டு வாங்குறதுக்கு முக்கியமான ரீசனே லிக்விடிட்டிக்காக தான். ஈஸியா பிளட்ஜ் பண்ணி லோன் வாங்க முடியும். இது மட்டும் இல்லாம ஈஸியா அடகு வச்சு பணமும் கிடைக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த பிசிக்கல் ஜுவல்லரியில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிறைய பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ், நிறைய பொருளாதார நிபுணர்கள் சமீப காலமாக உங்க போர்ட்போலியோல 10ல இருந்து 15% மட்டும் தான் நீங்க அலோகேட் பண்ணணும். அதுக்கு மேல அலோகேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ப்ராஃபிட் கொடுக்காது அப்படின்னு சொல்றதை கேட்டு நிறைய பேருமே டிஜிட்டல் பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது செபி அத்தாரைஸ்ட், அதாவது செபி ரெகுலேட்டரி கீழே வர
கோல்டு ETF, மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு பீஸ் இது மாதிரி மெத்தட்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். செபி ரெகுலேட்டரி கீழே வராது. இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் டிஜிகோல்டு ஆப்ல இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்குமாறு செபி வந்து ஒரு வார்னிங் எடுத்திருக்காங்க. அதனால டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவே கூடாதான் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல இந்த டிஜிகோல்ட், இந்த ஜுவல்லரி ஸ்டோர்ல இருந்து நிறைய டிஜிகோல்டு ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க். அதாவது ரொம்ப நாளா இருக்காங்க, அவங்க வந்து கண்டிப்பா நம்மளை ஏமாத்திட்டு போக மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தா மட்டும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க இந்த மாதிரி ஆப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த கம்பெனி திவாலானாலோ இல்ல அந்த ஓனர் இல்லாம போனாலோ உங்க பணம் எதுக்குமே செபி பொறுப்பேற்காது. ரிட்டர்ன்ஸ்ல இருந்து சேஃப்டி பர்பஸ் இது எல்லாத்துக்குமே பிசிக்கல் கோல்டை விட டிஜிட்டல் கோல்டு தான் பெஸ்ட் அப்படின்றத நம்ம நிறைய விஷயங்கள்ல பார்த்துக்கிட்டு வரும். அதனால டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நீங்க நினைச்சா கண்டிப்பா ETF, கோல்டு பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாதிரி விஷயங்கள்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே சேமா கிடைக்கும். என்னதான் கோல்டு இந்த ஒரு வருஷத்துல 60% மேல் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தாலும் வரப்போற நாட்கள்ல இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது அப்படின்னு நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோல 10ல இருந்து 15% வரைக்கும் கோல்டுக்கான அலோகேஷன்ஸை வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் ஹோல்டப் வழங்கும் கோல்ட் டைம்.